அண்மை செய்தி. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த மனு மீது நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று முதலில் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு பட்டியலினுடைய விவரங்களின்படி இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்று ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட பல்வேறு மசோதாக்களை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டிருப்பதாக கூறி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மனு மீதான விசாரணையின் பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் பல்வேறு வாதங்களானது முன்வைக்கப்பட்டிருந்தன. அதாவது ஆளுநரின் செயல்பாடுகள் குறித்து இதற்கு முன்பாக பஞ்சாப் மாநில அரசு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. ஆளுநர் தரப்பை பொறுத்தவரை அரசியல் சாசனப்படி அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை மேற்கோள் காட்டி வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. வாதங்கள் எல்லாம் முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா, ஆர் மகாதேவன் அமர்வை ஒத்திவைத்திருந்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு இந்த மனுக்கள் மீது தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.